ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது சிஎம் விஜய் அவர்களினுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தெரிந்து கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள் தற்போது இணையத்தில் படு வேகமாக பரவி வந்துட்டுருக்குங்க. இந்த விஷயம் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய்க்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த 6 விஷயங்கள் அந்த திரைப்படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இன்னும் ஜனநாயகன் பற்றிய சுவாரஸ்யமான பரபரப்பான அப்டேட்ஸை பற்றியும் நாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி கச்சேரி ஜூலை 23ஆம் தேதியான நாளை களைகட்ட போதுங்க. பல மாத போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக முதல்வர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தை நாளை தேட்டரில் காண ரசிகர்கள் பெருமளவில் ஆர்வம் காட்டி வந்துட்டுருக்காங்க. இந்த படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகிறத அடுத்து ஜனநாயகன் கடந்து வந்த பாதையும் நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் கொண்டு செல்லுங்க அது அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஜய் படங்களுக்கு சான்றிதழ் கிடைப்பதே அரிதுங்க. அதிலும் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் இத்தனை மாதங்கள் கழித்து வெளியாகும் சமயத்திலையும் அந்த படத்தில் ஒரு சில வன்முறை காட்சிகள் இருக்கிறதுனால படத்திற்கு சான்றிதழ் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த படத்தை 18 வயதுக்கு மேல் இருக்கிறவங்க மட்டுமே காண முடியும். டிக்கெட் எடுத்து செல்லும் போது உங்களுடைய முகம் தெளிவாக தெரியும். அரசு அடையாள சான்றை தியேட்டருக்கு செல்லும் போது எடுத்து செல்ல வேண்டும். ஆதார் கார்டு, ஃபோன் கார்டு, அப்புறம் பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் போன்றவற்றை நீங்கள் அடையாளமாக காண்பிக்கலாமா. 2வது விஷயம், அமைச்சர்கள் நடிச்சிருக்காங்களாம். அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தில் தற்போது தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் ஒரு காட்சியில் நடித்திருக்கார். ஒரு பேரே வரலாறு பாடலில் அவர் விஜயுடன் ஒரு காட்சியில் நடந்து போயிருப்பார். அதே போல் முதல்வர் விஜயின் நெருங்கிய நண்பரும் தற்போதைய மீன்வள துறை அமைச்சருமான ஸ்ரீநாத்தும் ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்கார். இது குறித்து சமீபத்திய கூட்டத்தில் பேசிய அவர், விஜய்க்காக உயர் தியாகம் செய்யும் நண்பன் கேரக்டரில் தான் நான் நடித்திருக்கிறதாக பெருமிதத்துடன் சொல்லியிருக்கார். 3வது விஷயம், டிவிகேவிற்கு 2 அர்த்தம் இருக்கிறதா. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜனநாயகன் திரைப்படத்தில் நிறையவே அரசியல் ஆதிக்கம் இருக்கும் அப்படிங்கிறத புதிய தகவல் கிடையாது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சியை தான் நாம் டிவிகே அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கோம். ஆனால் படத்திலையும் டிவிகே எனும் எழுத்துக்கள் பல இடங்களில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை நாம் ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிவிகே அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கிடையாதுங்க, தளபதி வெற்றி கொண்டான். இதை சுருக்கி படத்தில் விஜய் தன்னுடைய உடலில் டிவிகே என்று பச்சை குத்தியிருப்பார். எனவே அதனை அரசியல் கட்சி அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டாம். 4வது விஷயம், கேமியோவில் நடிக்க இருந்தவங்க. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தில் விஜய்க்கு மிகவும் நெருக்கமான இயக்குநர்களான அட்லி, லோகேஷ், கனகராஜ், நெல்சன் உள்ளிட்டோர் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காங்க. இவங்க கிளைமேக்ஸில் பத்திரிகையாளர்களாக வருவதாக சொல்லப்படுது. இப்படி கேமியோவில் முதல்ல வினோத் நடிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்த ஆட்களே வேறையா. அதாவது விஜய் வெறித்தனமான ரசிகரான வருண் சக்கரவர்த்தியை கேமியோவில் நடிக்க வைக்க நினைத்தார்களாம். அவர் கிரிக்கெட் வீரர் என்பதை தாண்டி ஜீவா படத்திலையும் நடிச்சிருக்காரு. இவரை நடிக்க வைக்க விவாதங்கள் நடந்தபோது வினோத்தின் துணை இயக்குநர்கள் அட்லி, லோகி, நெல்சனினுடைய பெயர் சொன்னதால் அவர்களையே நடிக்க வைத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 5வது விஷயம், பகவந்த் கேசரி ரீமேக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதாவது விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படம் பகவந்த் கேசரி திரைப்படத்தின் ரீமேக்காக இல்லையா என்கிற கேள்வி ரசிகர்கள் பலருக்கும் எழுந்திருக்கு. இது படத்தின் இயக்குனர் வினோத் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் கொடுத்திருந்தார். அதில் தான் விஜயிடம் ஒரு கதையுடன் சென்றதாகவும் அவருக்கு அந்த கதையில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததால் பகவந்த் கேசரி படத்தை காண்பித்து இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் போல எனக்கு எடுக்க சொன்னதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஜனநாயகன் படத்தில் பகவந்த் கேசரி படத்தின் ஒரு சில ஹிட் காட்சிகள் மற்றும் கதையம்சத்தை வைத்திருக்காங்க. இருப்பினும் அதில் பல காட்சிகளில் மாற்றங்களும் செய்திருக்காங்க. அதனால் இது முழு ரீமேக் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜனநாயகன் திரைப்படத்திற்கு கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் பறக்கும் எல்இடி திரையில் ப்ரமோஷன் செய்திருக்காங்க. இது சினிமா உலகத்தில் முதல் முறையாக நடந்திருக்கும் ஒரு விஷயமாகும். இதனை மக்கள் பலர் ரசித்தும் வந்துட்டுருக்காங்க. இருப்பினும் முதல்வராக பிஸியாக இருக்கும் அவருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் ஒரு கொலை கேஸில் கைதியாகி சிறை தண்டனை அனுபவிக்கும் சிறை கைதி நாயகன் அந்த சிறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் புள்ளியை தப்பிக்க வைக்க போலியான ஜெயில் கலவரத்தை நடத்த திட்டம் தீட்டுறாரு. நாயகன் அதை முறியடிக்கிறான். இதனால ஜெயில் அதிகாரிக்கு நாயகன் மேல் நல் அபிப்பிராயம் ஏற்படுது. மரணப்படுக்கையிலையும் இருக்காங்க. கடைசி ஆசையா நாயகனை பார்க்கவும் விரும்புகிறாரு. சட்டத்தை மீறி அந்த ஜெயில் அதிகாரி நாயகனை பொருள்ல அனுப்புகிறாரு. ஜெயில் அதிகாரியின் மகளுடன் நாயகனுக்கு ஒரு நல்ல பாண்டிங் உருவாது. ஒரு விபத்துல அந்த ஜெயில் அதிகாரி இருந்துவிட நாயகன் அவரது மகளை தன் வளர்ப்பு மகளா வளர்க்கிறான். மகளை மிலிட்ரி ட்ரைனிங் அனுப்ப ஆசைப்படுறான். ஆனா மகளுக்கு அதில் ஆர்வம் கிடையாது. இது இப்படி இருக்க நாயகன் எந்த கொலை கேஸில் சிறை தண்டனை பெற்றாலும் கொலை செய்யப்பட்டதாக நினைத்தால் உயிருடன் இருப்பதை அறிகிறான். நாயகனுக்கும் வில்லனுக்கும் உண்டான பிளாஷ்பேக் என்ன? வில்லனின் புதிய திட்டம் என்ன? நாயகன் அதை முறியடித்தானா என்பதை மீதி திரைக்கதையில் சொல்லியிருக்காங்க. நாயகனாக முதல்வர் விஜய் புதிய ஹேர் ஸ்டைல் பக்குவப்பட்ட நடைப்புடன் கலக்குகிறார். ஆக்ஷன் சீக்வன்ஸில் ரசிகர்களினுடைய விசில் சத்தம் காதை பிளக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அவர் பேசக்கூடிய அரசியல் பாஞ்ச் வசனங்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு. தளபதி கச்சேரி பாட்டில் முதல்வர் விஜயின் டான்ஸ் கலக்கல் ரகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு குறை, வழக்கமாக பிரமாதமாக காமெடி செய்யக்கூடிய முதல்வர் விஜய், ரொமான்டிக் ஃபோர்ஸில் குறும்பு காட்டும் முதல்வர் விஜய், இந்த இரண்டு அங்கங்களும் மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நாயகியாக பூஜா ஹெக்டே படம் முழுக்க ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸுடன் கிளாமராக வராங்க. ஆனால் டூயட் எதுவும் கிடையாது. குடும்ப விழா, கோவில் அப்படின்னு எங்கே போனாலும் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் தானா என்ற கமெண்ட் தியேட்டரில் எழுந்திருக்கு. நாயகனினுடைய வளர்ப்பு மகளாக மமிதா பைஜு கொஞ்சி பேசும் சிரிப்பு, குறும்பு கொந்தளிக்கும் கன்னம், சித்தா என நாயகனை விழிப்பது அனைத்துமே அழகு. சித்தப்பா என்பதன் சுருக்கம்தான் சித்தா. ஜெயில் அதிகாரியாக கௌதம் வாசுதேவ் மேனன் காட்டக்கூடிய கம்பீரம் கணக்கட்சிதம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலம் அதிகம் பேசாமல் நார்மல் தமிழ் மொழி பேசுகிறது சிறப்புக்குரியதாகவே இருக்குது. வில்லனாக பாபி தியோல் மிரட்டி இருக்கார். அவருடைய ஜிம் பாடி ரொம்பவே அருமையாக இருந்தது. போலீஸ் ஆஃபீஸராக வரும்போது அவமானப்படும் காட்சியில் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். ஐஏஎஸ் ஆஃபீஸராக பிரியாமணி கெஸ்ட் ரோலில் வராங்க. நேர்மையான ஆஃபீஸராக நரேன், முதல்வராக நாசர், அரசியல்வாதியாக பிரகாஷ் ராஜ், நாயகனின் அம்மாவாக ரேவதி, போலீஸ் ஆஃபீஸராக நிழல்கள் ரவி அப்படின்னு அனைவருடைய நடிப்பும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அனிருத் இசையில் 5 பாடல்கள் அனைத்துமே இனிமையாகவே இருக்கிறது. தளபதி கச்சேரி பாட்டுக்கு தியேட்டரே செலிப்ரேஷன் மோட்ல கொண்டாடி தீர்த்திருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.